இந்த புயல் இது வலுவடைந்து விட்டால் பெரும் பாதிப்பை தமிழகத்துக்கு தந்துவிடும். இன்றைய தினம் இரவு 8 மணி வரை இந்த தொடர்மழை தொடருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ இது விண்டோட டைரக்ஷன். இப்போ அடையாருக்கு நேர் எதிராக ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் அதோட லோ ட்ரப்போட மையம் இருக்கிறது. இந்த புயல் சுற்றும் போது அதை நோக்கி உருவாக வேண்டிய மேகக்கூட்டங்கள் உருவாகவில்லை. ஏனென்றால் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு மழைப்பொழிவை அது சென்னையிலும் இலங்கையிலும் அதன் நமது கீழ் மாவட்டங்கள், அது தென் மாவட்டங்கள், ஸோ அதற்கு மேல் அதனால் இனியும் மேகக்கூட்டங்களை உருவாக்கக்கூடிய அந்த எனர்ஜி சக்தி அதனுடைய இல்லாத காரணத்தினால் இது நார்த்திலிருந்து சக்தியை பெற முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த சூழல் முடிவடைய வேண்டும் என்றால் நார்த்தை நோக்கி இந்த தித்வா புயல் வலுவடைய வேண்டும். இப்ப கடந்த 2 நாட்களாக இல்லாத இந்த மேக கூட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதாவது கடலை கடைந்து கொண்டிருக்கிறது. எப்படி ஒரு மத்தை வைத்து நாம் தயிரை கடைவோமோ அது போல கடலை இந்த புயல் கடைந்து கொண்டிருக்கிறது. இன்றைய சூழ்நிலையில் ஒரு 8 மணியை நாம் கடந்து விட்டோம் என்றால் சென்னைக்கு வரக்கூடிய பேராபத்து நிச்சயம் நீங்கிவிடும். பேராபத்து இருக்கா சார்? கடுமையான பேராபத்து இருக்கிறது. கடும் மழை பொழிவான எதிர்நோக்கி இருக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், டித்வா புயல் இலங்கையில பெரும் பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு. சென்னையில இருந்து அதிகாலையில இருந்து மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு. என்ன ஆக போகுது சார்? சார், இந்த டித்வான்ற புயல் பே ஆஃப் பெங்கால் அதுல 26 அன்னைக்கு 26 நவம்பர் 2025 அன்றைக்கு ஒரு லோ பிரஷரா ஃபார்ம் ஆனிச்சு. இது ஒரு பெரிய லெவல்ல நம்ம அவங்க சிலோன் எடுத்துக்கல. யூஸ்வலா நம்மளுக்கு எப்போதுமே சென்னையோ இல்ல தமிழ்நாட்டிற்கு மழை பொழியும் நிலவரம் எப்போது தொடங்கும்னா, எப்ப கன்னியாகுமரியிலயோ சிலோன்லயோ நமக்கு ஒரு லோ பிரஷர் ஃபார்ம் ஆனிச்சுன்னா நம்மளுக்கு சென்னையில அதிகபட்ச மழை கிடைக்கும். ஸோ நம்மளோட இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் தொடங்கினதே கொஞ்சம் சில காலதாமதமாக தான் தொடங்குனுச்சு. ஆனா இந்த மழை தேவை அப்படின்ற எதிர்பார்ப்போடு தான் நாம இருந்தோம். அந்த சூழ்நிலையில அதாவது சிலோனை புரட்டி போட்டு விட்டது. அதாவது கொழும்புவை மொத்தமாக வாரி சுருட்டியது. இந்த யூஸ்வலா என்ன ஆகும்னா, ஒரு புயல் எப்போதுமே ஒரு லேண்ட் மாஸ்ல குறுக்க போகாது. அதாவது இப்போ நீங்க இந்த ட்ராக் நான் உங்களுக்கு காட்டுற ட்ராக்கை பார்த்தீங்கன்னா, இந்த 26ஆம் தேதி அப்சர்வ்டு ட்ராக்னு சொல்லி நம்ம இந்தியன் மீட்டரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒரு லோ பிரஷர் எப்படி மூவ் ஆகலாம் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. அப்ப என்ன ஆச்சு, இங்க இருந்து அப்படியே ஸ்லோவா இது ரொம்ப வேகமாக கூட நம்ம நகரல. இந்த சிலோன்ல ஒரு கிட்டத்தட்ட 1 2 3 4 நாட்கள் சிலோனையே சுத்தி வந்திருக்கிறது. இன்றைக்கு சென்னையில் காலையில் தொடங்கிய மழைக்கே நாங்கள் இன்று அல்லாட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஒரு நார்மல் ரெயின்ஃபால், ஒரு நார்த் ஈஸ்ட் மான்சூன்ல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரெயின்ஃபால்ல ஒரு காலை பொழுதில் தொடங்கி மதியம் வரை மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதை ஐப்பசி கார்த்திகை என்றாலே அடைமழை என்று கூறுவார்கள். ஆனால் நமக்கு மழை இது தேவையான மழைதான். அந்த சூழ்நிலையில் நாம் தொடர்ச்சியாக ஒரு 10 சென்டிமீட்டருக்கு மேல் அதிகமாக ரெயின்ஃபாலை உணர்ந்து விட்டோம் என்றால் சென்னை தாங்காது என்பது நம்ம அனைவரும் அறிந்த ஒன்று. ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 15 சென்டிமீட்டர் கட்டமைப்பு தான் நாம் கட்டமைப்புகள் வடிகால் வாரியங்கள் அமைத்திருக்கிறோம். ஸோ அந்த சூழ்நிலையில கண்டினியூஸா நமக்கு காலையில இருந்து ஒரு 7-7:30 கண்டினியூஸா இப்ப தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. நாம் தொடர்ச்சியாக 4 மணி நேரமே நம்மால் இதை தாங்க முடியுமா, நம் சென்னை தவழ்ந்து விடுமா, நீந்தி செல்ல வேண்டுமா என்ற குறிக்கோள் போன்ற கேள்விகளை இன்று நாம் அடுக்கிக் கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலையில் சிலோன்ல 4 நாட்கள் விடாமலை, கடுமையான மழை. உங்களுக்கே தெரிந்திருக்கும். சில மீடியாக்களில் செய்திகள் வந்திருக்கின்றது. ஒரு யானையின் மேல் சிறுத்தை ஏறுகிறது. அந்த மாதிரி சிறுத்தை கொண்டு போய் யானையை ஒரு நிலப்பரப்பில் கொண்டே இறக்கி விடுகிறது. அதே போல ஒரு நாயை கொண்டு ஒரு மானை கொண்டு யானை காப்பாற்றி கரை சேர்க்கிறது.
ஒரு எப்படி ஒரு மனிதாபிமானமான சூழ்நிலைகள் மிருகங்களுக்கே இருக்கின்ற சூழ்நிலைகள் நாம் ஸ்ரீலங்காவில் கண்டுகொண்டோம். ஸோ இந்த மலை எப்படி வந்தது என்றால், இது வந்து நார்த் ஈஸ்ட் சைட்ல, அதாவது இது இது நேரே இருக்கின்ற டைரக்ஷன் நார்த் என்று சொல்வார்கள். இந்த பக்கம் வலது பக்கம் இருக்கிறது ஈஸ்ட், கீழே இருக்கிறது தெற்கு. ஸோ இந்த கீழே இருந்து மேல் குறுக்காக இரண்டாக பிளந்து கொண்டு சென்று விட்டது. ஸோ அது வந்து அந்த அந்த புயலானது, இது வந்து புயலாகவே ஆரம்பிக்கவில்லை, ஒரு லோ பிரஷராக ஆரம்பித்தது. புயலாக இருந்தால் சீக்கிரம் கடந்து சென்று விடும். ஸோ அன்றைய ஒரு நாள் 2 நாள் தான் நமக்கு பாதிப்புகள் இருக்கும் புயலை பொறுத்த வரைக்கும். அது லோ ட்ரஃபாக இருந்து விட்டதனால் இந்த இந்த மொத்த சிலோனையும் சுத்தி சுத்தி அடித்தது மலை, அடைமலை, கடும் மலை, நிலச்சரிவுகள். அங்கு இருந்த அனைவரும் 3 மாடி அளவிற்கு வெள்ளப்பெருக்கு கரை புரண்டு ஓடி இருக்கிறது. அங்கு நம் வாழ்வாதாரம் மிகப்பெரிய கேள்விக்குறியில் இருக்கிறது. பல்வேறு நாடுகள் இலங்கைக்கு இன்றைய சூழ்நிலையில் நிவாரணப் பொருட்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலிருந்து அப்பா நம்ம வந்து எப்போதுமே நார்த் ஈஸ்ட் மான்சூன் நம்மளுக்கு வந்து சிலோன் வந்து ஒரு பேரியர். அது எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்மளை ஒரு அவங்க சிலோனை தாண்டி தான் நமக்கு தமிழ்நாட்டுக்கு மழை பெய்யணும். அப்படின்ற போது இங்க இருக்கக்கூடிய கீழ் மாவட்டங்கள், அதாவது தெற்கு மாவட்டங்கள் எப்போதுமே கன்னியாகுமரியிலிருந்து ஆல்மோஸ்ட் மதுரை, அந்த திருச்சிராப்பள்ளி உரையும் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களும் முதல்ல தமிழ்நாட்டுக்கு தான் வரும்னு எதிர்பார்த்த நிலையில திரும்பிடுச்சுல சார். இது வந்து நாம் வந்து இந்த ஜித்வா புயல் உருவாகின்ற நேரத்திலேயே இந்தோனேஷியா அந்தமான் கடற்கரையை ஒட்டி ஒரு சைக்ளோன் சென்னியார் என்று ஒரு புயல் வந்து உருவாகியிருந்தது. அப்போ வந்து நமது ஐஎம்டியில் இருந்து ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கப்பட்டது. அந்த சென்னியார் புயல் வந்து அங்கு வலுவிழந்து விடும், சென்னியார் புயல் வலுவிழந்து விடும் என்று எதிர்பார்த்தார்கள். ஏனென்றால் இங்கு இந்த டித்வா தாண்டவத்தை தொடங்கிவிட்டது. ஸோ பே ஆஃப் பெங்காலை பொறுத்தவரை சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்ல 26 27 டிகிரி கீழ் மட்டத்திலும் மேலே 28 29 டிகிரி டெம்பரேச்சரும் இருந்தால் அங்கு மிக கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய புயலை உருவாக்கக்கூடிய சக்தியே அது பெறும். ஸோ கீழடுக்குகள்ல 26 டிகிரி டெம்பரேச்சர், மேலடுக்குல 28 29 டிகிரி டெம்பரேச்சர் இருந்தால் அது ருத்ர தாண்டவத்தை தொடங்கிவிடும். அது கரையை நோக்கி வருகிற போது அது வந்து வலுவிழந்து போகும். இது என்ன ஆகிவிட்டது என்றால், இதாவது இந்த பக்கம் இருந்து வரக்கூடிய காற்றும் இந்த பக்கம் இருந்த ஈஸ்டர்லி விண்ட்ஸ், இந்த பக்கம் வெஸ்டர்லி விண்ட்ஸ், அதாவது மேரியன் ஜூலியன் அப்படி என்று சொல்வார்கள். அது வந்து மிகச்சிறந்த முறையில் சாதகமான சூழ்நிலையை ஒரு புயலுக்கான முக்கியம் கடும் வலுவடையும் தன்மையை கொடுத்து விட்டது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாம் வந்து இந்த இலங்கையை கடக்கவே அது 4 நாட்கள் எடுத்துக்கொண்டு விட்டது. கடுமையான மழைப்பொழிவு, கணக்கில் அடங்காத, வரலாறு காணாத மழை. இலங்கையில் 100 ஆண்டுகளில் ஒரு முறைதான் இது போன்ற மழையை எதிர்பார்க்க முடியும். இலங்கையில் இது வந்து 200 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய அளவுக்கு ஒரு கடுமையான பாதிப்பை இலங்கைக்கு கொடுத்து விட்டது. ஐயோ நம்ம ஊருக்கு வரப்போதே, நாம் வந்து அடுத்த அண்டை நாடுகளில் இருந்து நம்மை நோக்கி வருகிறது அப்படி என்கின்ற போது 29ஆம் தேதி காலை 6 மணி அளவில் 40 கிலோநாட் ஒரு சைக்ளோனிக் ஸ்டாம் வந்து அதை குறுக்காக பிளந்து கொண்டு வருகிறது. இந்த பக்கம் ஏன் வர முடியவில்லை என்றால், நமக்கு எப்படி வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கிறதோ அதே போல கண்டி என்பது அந்த ஊரிலோட மத்தியில் இருக்கக்கூடிய மிக உயரமான மலைப்பாங்கான பகுதிகள். ஸோ ஆகவே இதை கடந்து கன்னியாகுமரியை நோக்கி அது வர முடியவில்லை. ஆக்சுவலா இங்க இதை பார்த்தீங்கன்னா 27 இப்படி ஆரம்பிச்சு இப்படி போகும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அதான் 27 இப்படி தொடங்கி இந்த பாதை இப்படி குறுக்க வந்து இப்படி போயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அது போகல. ஏன்னா அந்த உயரமான இந்த கண்டி, அந்த நுவேரா, அந்த போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய உயரமான மலைகள் அந்த காற்றை வடகிழக்கு நோக்கியே தள்ளிவிட்டது. ஸோ ஆக அந்த உருவான புயல் வெளியே வந்து மீண்டும் வலுவடைவதற்கு 29ஆம் தேதி ஆகிவிட்டது. அதுவரை கண்டினியூஸாக சைக்ளோனிக் ஸ்டாம் ஒரு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல
கண்டினியூஸா மழைப்பொழிவை கொடுத்து பேரழிவை இலங்கைக்கு அழித்து விட்டு அது வெளியே வருகிறது. வருகின்ற போது நான் பல காலங்களாக இது போன்ற வானிலைகளை கூர்ந்து கவனித்து வருபவன். அந்த ஒரு சூழ்நிலையில நான் ஒரு ஒரு குறிப்பு போடுகிறேன். இந்த புயல் இது வலுவடைந்து விட்டால் பெரும் பாதிப்பை தமிழகத்துக்கு தந்துவிடும். அந்த ஒரு சூழ்நிலையில் இதே போன்ற ஒரு புயல் இதே டைரக்ஷன்ல சில காலங்களுக்கு முன்பு சென்று இருக்கிறது. ஆகவே அதை ஒட்டிய இந்தியன் மீட்டரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், வானிலை ஆய்வாளர்கள், அதே போல இசிஎம்எஃப், ஜிஎஃப்எஸ் அது போன்ற கணிப்பாளர்கள் இந்த ட்ராக்கை இந்த பாதையில் தான் இந்த லோ பிரஷர் செல்லும், இது தமிழகத்திற்கு பெரும் பாதிப்பை கொடுக்காது, ஆனால் அது தமிழகத்திற்கு தேவையான மழைப்பொழிவை அளிக்கும் என்று கூறியிருந்தார்கள். சார், வெதர் ரிப்போர்ட்ஸ் பார்த்த வரைக்கும் டிஸ்வா புயல் வலிமையாற்றுச்சு அப்படின்னு ஒரு பக்கம் வருது, இன்னொரு பக்கம் தமிழ்நாடு ஆந்திராவுக்கு மீண்டும் எச்சரிக்கை அப்படின்னு போடுறாங்க. எது உண்மை? இல்ல, இப்போ இதுதான் நம்மளோட ஐஎம்டியோட புகைப்படம், இன்சாட், அந்த இன்சாட்டோட புகைப்படம். இது இன்றைய காலை 7:30 இருந்து இப்போது 11 மணி வரை படம் பிடித்திருக்கிறாரு. இது என்ன சொல்லுகிறது என்றால், இதுதான் இந்த புயலின் மையம். இந்த கருப்பாக இருக்கும் பகுதி, சிறிய கருப்பாக இருக்கும் பகுதி புதிய மையம். யூஸ்வலா என்ன ஆகும்னா, இந்த கருப்பான பகுதியை விட்டு இதை சுற்றியே மேகம், அடர்த்தியான மேகங்கள் உருவாகும். அது இப்ப இது ஒரு மைய புள்ளி. இந்த சிவப்பு வளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு மையப்புள்ளி என்றால், அதை சுற்றியே காற்றின் தன்மை ஒட்டி அதன் மேகங்கள் கூட்டங்களாக உருவாகும். அந்த சூழ்நிலை இன்றைய சூழ்நிலையில் இது இசிஎம்டபிள்யூஎஃப் என்ற மாடலின் படி இப்போ இது விண்டோட டைரக்ஷன். இப்போ அடையாருக்கு நேர் எதிராக ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் அதோட லோ ட்ரஃபோட மையம் இருக்கிறது. இதுதான் இந்த சேட்டலைட், நமது இந்தியாவினுடைய சேட்டலைட் புகைப்படமும் அதையே தெரிவிக்கிறது. இந்த அடையாருக்கு 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. ஸோ இந்த சூழ்நிலையில் இதே மோஸ்டாக் என்று இஸ்ரோவின் ஒரு வானிலை முன்னறிவிப்பு, மீட்டியராலஜிக்கல் அண்ட் ஓஷனோகிராபிக் அப்சர்வேஷன், அது சம்பந்தமாக ஒரு வலைத்தளம் இருக்கிறது. அந்த வலைத்தளத்தில் பார்த்தீர்கள் என்றால், இந்த டெம்பரேச்சர் அதாவது கரண்ட், இங்கே இருக்கக்கூடிய இந்த அலைகள் கீழே நோக்கி தள்ளுகின்றன. அதான் நார்த்ல இருந்து சவுத் அலைகள் இப்போது இது 30ஆம் தேதியிலிருந்து இருக்கிறது. இப்போது இது பாத்தீங்கன்னா, இப்போ இதுதான் நம்மளுடைய இப்போ நடப்பு. காலையில 5:30 மணி, 11:30 மணி. இப்போ 11:30 மணியிலிருந்து 12 மணி இருக்கிறோம். இந்த சிகப்பு, இந்த ஜூம் பண்ணி பார்க்கிற போது இந்த சிகப்பு இதுல ஒரு அம்புக்குறி இடப்பட்டிருக்கிறது. அதாவது கீழ் நோக்கி அம்புக்குறி உருவாகிறது. ஆகவே இந்த புயல் சுற்றும் போது அதை நோக்கி உருவாக வேண்டிய மேகக்கூட்டங்கள் உருவாகவில்லை. ஏனென்றால் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு மழைப்பொழிவை அது சென்னையிலும் இலங்கையிலும் அதன் நமது கீழ் மாவட்டம், அது தென் மாவட்டங்கள், பாண்டிச்சேரி வரை மயிலாடுதுறையிலே 10 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் அளவுக்கு மழைப்பொழிவை அளித்து விட்டது. ஸோ அதற்கு மேல் அதனால் இனியும் மேகக்கூட்டங்களை உருவாக்கக்கூடிய அந்த எனர்ஜி சக்தி அதனுடைய இல்லாத காரணத்தினால் இது நார்த்திலிருந்து சக்தியை பெற முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இப்போ அந்த முயற்சியின் விளைவுதான் இங்கே இருக்கக்கூடிய மேகக்கூட்டங்கள், அதாவது நார்த் வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய மேகக்கூட்டங்கள். அப்போ இந்த மூவ்மெண்ட் இப்படி போகுது. இந்த நார்த்ல இருக்கக்கூடிய மேகக்கூட்டங்கள் கீழே இருந்து வரக்கூடிய அதாவது கரண்ட், அண்டர் வாட்டர் கரண்ட் என்று சொல்வார்கள். அதே போல அங்கு சாதகமான சூழல் 26 டிகிரியிலிருந்து 28 டிகிரி வரை அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய நீரின் வெப்பநிலை, மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய வெப்பநிலை 28 29, பிரஷர் 1070 அந்த லெவல்ல இருக்கு. இப்ப இந்த பிரஷர் படம் பாத்தீங்கன்னா இங்க பிரஷர்ல சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரஷர் நீங்க செக் பண்ற போது 1008 டிகிரி அந்த சூழ்நிலையில இந்த பிரஷர் இருக்குது இப்போ. ஸோ தட்ப வெப்பநிலை மிக சாதகமாக இருக்கிறது. இந்த
புயல், அதாவது இத்துவா என்ற புயல் ஆக்சுவலாக இது வந்து தமிழகத்தின் தாகத்தை தீர்த்து வைக்க வந்த தித்துவா, தீர்த்தமாக வந்த தித்துவா ஆக்சுவலா. அந்த அந்த சூழ்நிலையில இப்ப திடீரென்று நமக்கு மழை கடுமையாக பெய்து கொண்டிருக்கிறது. சென்னையில் மட்டும் கடந்த 4 மணி நேரங்களாக தொடர் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அடைமழை என்று சொல்வார்கள், அந்த அளவுக்கு பெய்து கொண்டிருக்கிறது. அதன் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் என்று கணிக்கின்ற போது இன்னும் இன்றைய தினம் இரவு 8 மணி வரை இந்த தொடர் மழை தொடருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சோ இப்போ இதுல வந்து நீங்க இப்போ தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களுக்கு வந்து நேற்று ரெட் அலர்ட் வந்து கொடுத்திருந்தாங்க, திரும்பவும் பெற்றுட்டாங்க. இப்போ வந்து ஆரஞ்சு அலர்ட் வந்து ஏற்கனவே கொடுத்தது, அது மெயின்டைனிங் ஐஎம்டி. இப்போ இந்த வந்து காஞ்சிபுரம் கேடிசிசி என்று சொல்வார்கள், காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை ஆகிய மாவட்டங்களில் மேலிருந்து நார்த்ல இருந்து அந்த அந்த டவுன்வர்டு புஷ் வெப்பநிலை, அதாவது நம்மளுடைய கரண்ட், அண்டர் வாட்டர் கரண்ட் சாதகமாக தெற்கு நோக்கி இங்கு ஏறிய மேகக்கூட்டங்களை தெற்கு நோக்கி நகர்த்துகிறது. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா, இது வந்து இங்க வந்து சென்னையை சுற்றி இந்த வெள்ளை வெள்ளை படலங்கள் இருக்கிறது வந்து நம்மளோட சென்னையின் இப்போ ஒரு கடைசியாக இப்போ நீங்க பார்த்தது இந்த சென்னை வந்து வெள்ளையாக அப்படியே சுற்றி சூழப்பட்டுள்ளது. ஸோ இந்த சூழல் முடிவடைய வேண்டும் என்றால் நார்த்தை நோக்கி இந்த தித்துவா புயல் வலுவடைய வேண்டும். இது வந்து இந்த ட்ராக் நம்ம கணித்தபடியே வேகமாக முன்னோக்கி சென்றால் நெல்லூர், உங்கள் ஆந்திரா இடையே கரையை கடக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். இல்லை அங்கே வலுவிழந்து போய்விடும். சோ இது இங்கேயே இப்ப இன்று வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால், இப்போ இது இன்னொரு வானிலை கணிப்பு படம். இங்க வந்து இப்போ விண்ட் ஸ்ட்ரீம் என்று போட்டுக்கிறோம். இப்போ இந்த சூழ்நிலை இந்த பச்சை படலங்கள் நிறைந்திருக்கின்ற கூடிய அனைத்து இடங்களும் கடுமையான மழையை எதிர்நோக்கி உள்ளது. இந்த ஆரஞ்சு, இந்த மஞ்சள் இருக்கின்ற இடங்கள் கடலிலேயே மழையை பொழிது கொண்டிருக்கிறது. இந்த கிரீன் பார்ட்ஸ் எல்லாம் இந்த மாவட்டம் குறிக்குது சார். இப்ப இந்த மேக கூட்டத்தை உருவாக்கி விட்டது இந்த புயல். இப்ப கடந்த 2 நாட்களாக இல்லாத இந்த மேக கூட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதாவது கடலை கடைந்து கொண்டிருக்கிறது. எப்படி ஒரு மத்தை வைத்து நாம் தயிரை கடைவோமோ அது போல கடலை இந்த புயல் கடைந்து கொண்டிருக்கிறது. இந்த கடைந்து கொண்டு அதற்கு தேவையான அந்த மேக கூட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதாவது இன்றைய சூழ்நிலையில் ஒரு 8 மணியை நாம் கடந்து விட்டோம் என்றால் சென்னைக்கு வரக்கூடிய பேராபத்து நிச்சயம் நீங்கிவிடும். பேராபத்து இருக்கா சார்? உண்மையிலே கடுமையான பேராபத்து இருக்கிறது. கடும் மழை பொழிவான எதிர்நோக்கி இருக்கலாம். ஏற்கனவே அவங்க வந்து ரெட் அலர்ட் கொடுத்திருக்கிறாங்க. ராணிப்பேட்டை மாவட்டங்கள், திருவள்ளூர்ல ராணிப்பேட்டைக்கு, நார்த் மெட்ராஸுக்கும், நம்மளுக்கு பொன்னேரியை ஒட்டிய பகுதிகளுக்கு ஏற்கனவே ரெட் அலர்ட் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ அந்த ரெட் அலர்ட் கொடுக்கிற போது நீங்க இங்க பாருங்க, இந்த மேக கூட்டத்தை அது உருவாக்கி விட்டது. இந்த மேக கூட்டம் இப்போ இங்க இருந்து இப்படி சுத்தி கீழே தான் வர வேண்டும். இப்போ இங்க இருக்கிற மேக கூட்டங்களால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அது கடல்ல இருக்கிறது, கடல்லையே மழையை பொழிந்து கொண்டிருக்கிறது. அந்த கடலில் இருக்கக்கூடிய மழையினால் நமக்கு ஆபத்து கிடையாது. when it comes to land, நாம வந்து அதை இது வந்து இந்த காஞ்சிபுரம் கேடிசிசி இப்போ வந்து சென்னையை நோக்கி கடற்கரை மாவட்டங்கள், கடற்கரை பகுதிகளுக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கிட்ட வந்துருச்சு. இப்போ அடையாறிலிருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50-60 கிலோமீட்டர் தொலைவில் அதை மையம் கொண்டிருக்கிறது. இது இங்கே இன்றைய சூழ்நிலையில் இது வந்து இப்ப ஸ்பீடு பாத்தீங்கன்னா ஃபில்டர்ல போட்டாங்கன்னா இப்போ வந்து 7 மைல்ஸ் பெர் ஹவர்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்போ இது வந்து இப்ப 10 மைல் போட்டோம்னா சுற்றம் குறைந்து விட்டது. ஸோ இப்ப 7 மைல் தொலைவில் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்குது. இப்ப 7 மைல், 1 மணி நேரத்துக்கு 7 மைல் கிடக்கிறது என்றால் இன்னும் ஒரு 5-6 மணி நேரங்கள் 7 ஒரு 45 கிலோமீட்டர் முன்னோக்கி நகர்ந்து சென்றுவிடும். அப்போது நமது சென்னையின் நார்த் மாவட்டங்கள், வட தமிழகத்திற்கு கடுமையான மழை இன்றைய இரவு ஒரு 8-9 மணி வரை இருக்கக்கூடிய வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது. அந்த வாய்ப்புமே ஒரு 20 சென்டிமீட்டர் மழைக்கு உள்ளடக்கியே இருக்க வேண்டும் என்பது நமது வேண்டுகோள். அது இயற்கையை யாராலும் கணிக்க இயலாது.
இந்த மலையை இது சென்னைக்கு தள்ளிவிட்டது என்றால் சென்னை கதிகலங்கி போகும். இங்க இருக்கக்கூடிய இந்த சிகப்பு டேஞ்சர், அதாவது சிகப்பு என்பது டேஞ்சர் ஜோன். இந்த டேஞ்சர் ஜோனை சென்னையை நோக்கி அது இழுத்து கொண்டு இருக்கிறது. அதாவது சுற்றி கொண்டு மறுபடியும் சென்னைக்கு கொண்டு வந்து காஞ்சிபுரத்திற்கு வந்து மேலே. அப்போ இது மூவ் ஆக ஆக இந்த சென்னையிலிருந்து புலிக்காட்டுக்கு போகும், புலிக்காட்டிலிருந்து நெல்லூருக்கு போகும், நெல்லூரிலிருந்து ஆந்திராவிற்கு சென்று விடும். ஸோ ஆக இந்த 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 தித்வா புயலால் கண்டிப்பாக நாம் கடுமையான மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். ஆனால் பேராபத்தை உருவாக்குமா என்பது இந்த மேகக்கூட்டத்தின் உறுதித்தன்மையை பொறுத்துதான் இருக்கிறது. இதே சூழ்நிலையில் இப்போ இது வந்து இப்போ நான் இந்த படத்துல அந்த மேகக்கூட்டங்கள் இல்லை. இப்போது வந்து இந்த ஐஎம்டியினுடைய சேட்டலைட் படத்தில் இது இல்லை. இது வந்து வெதர் ஸ்டேஷனில் இருந்து எடுக்கக்கூடிய மேகக்கூட்டங்கள், அருகாமையில் இருந்து எடுக்கக்கூடிய லோக்கல் வெதர் மானிட்டரிங் ஸ்டேஷன்ல இருந்து வரக்கூடிய கணினியிலிருந்து பெறக்கூடிய படங்கள். அப்போ இந்த மேகக்கூட்டங்களை அது உருவாக்குகிறது. அது எல்லோவாக ஆகக்கூடாது, ரெட்டாக ஆகக்கூடாது, ஆரஞ்சாக ஆகக்கூடாது. எல்லோவாக இருந்தால் சமாளிக்கலாம், ஆரஞ்சாக இருந்தால் சமாளிக்கலாம். அதே சிவப்பாக இருந்தால் நிச்சயமாக சமாளிப்பது மிக கடினம். இந்த சூழ்நிலையில் இந்த 12 மணி அளவில் சென்னைக்கு கிழக்கே 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த தித்வா புயலானது மேலும் வடக்கு நோக்கி வடமேற்கு திசையில் நகர்ந்து இந்த நெல்லூர் ஓங்கோலுக்கு இடையே மசூலிப்பட்டினத்திற்கும் புலிக்காட்டுக்கும் இடையே கரையை கடக்கும் என்பது நமது கணிப்பு. அவ்வாறு நடந்து விட்டால் இங்கு இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள் அனைவரும், திருப்பதியிலும் கடும் மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். நெல்லூர் ஓங்கோல் ஒட்டிய ஆந்திர பகுதிகளிலும் மழையை எதிர்பார்க்கலாம். ஓகே சார். சார், உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார். தேங்க்யூ. நன்றி சார்.